Hi friends, இந்த வீடியோவில் எது அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Canon 700D பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ரிபிள் T5i அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கேமரா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, அதாவது ஒரு ஃபுல் ரிவ்யூ இல்லாமல் நார்மலாக ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணலாம். இல்லை ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ Canon 700D 2022 வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக முடிவு வேணும், ஆன்சர் வேணும்னு தெரிஞ்சால் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ எதுக்காக 2022 வாங்கலாம், யாருக்கெல்லாம் இந்த Canon 700D வந்து செட் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். Canon 700Dயில் நல்ல விஷயமும் இருக்குது, கொஞ்சம் கெட்ட விஷயமும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேமராவோட அவுட்ஃபிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, யாருக்கெல்லாம் அந்த கேமரா பார்த்தீங்கன்னா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த கேமராவோட அவுட்ஃபிட் அண்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஸோ அன்பாக்சிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஒரு 10 days முன்னாடி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருந்துச்சு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டேன் பாக்ஸ்லேருந்து. அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வேலண்டைன்ஸ் டே vlog அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அன்பாக்சிங் வீடியோ போடுறோம், ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக 700D வாங்கினமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி 700D அப்படின்னு சொல்லிட்டு கேமராவோட பாடி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கும், நம்ம தான் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்ட்ராப்பு. பாடி பார்த்தீங்கன்னா நிக்கான் அதெல்லாம் வர மாதிரி எல்லாம் சேமாக தான் இருக்கும், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-50mm கிட் லென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு லென்ஸ் வாங்கினா கொஞ்சம் 1000 ரூபி 2000 ரூபி கம்மியாக வரும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. கிட் லென்ஸே போதும், நம்ம இப்போதைக்கு நம்ம இன்னும் போக ஒரு 2-3 months அப்புறம் கூட வேறு ப்ரைம் லென்ஸ் அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெபிளைசர் ஆன் ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபோக்கஸ் என்ன வச்சுக்கலாம், மேனுவலாக வேணும் மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 32GB பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிஸ்க்கு கார்டு சிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு Canon பேட்டரி LP8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூயா மைக், நான் vlog அதிகமாக பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஒரு பூயா மைக் எனக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பூயா மைக் வேணாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 1200 பார்த்திங்கன்னா பூயா மைக் இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா vlog படத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஃப்ளிப் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா டச் நம்ம ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ சைடில் பார்த்திங்கன்னா கீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். மேலே ஷட்டர் கவுண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பேட்டரி போகிறதுக்கு இந்த ட்ரைபேட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்திங்கன்னா இப்படி கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணலாம். பின்னு எந்த சைடில் பின் இருக்கோ அந்த சைடில் பார்த்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அதே பார்த்திங்கன்னா உள்ளே லாக் ஆகிரும். ஸோ அவ்வளோதான், பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும், லாக் ஆகிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சிப்பு போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 32GB பார்த்திங்கன்னா சாண்டிஸ்க் சிப் இருக்குது, அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 32GB போதும், அதிகமாக யூஸ் பண்ணால் 64GB வரையும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு 32GB போதும். ஏன்னா நான் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் நான் அப்போ லேப்டாப்பில் காப்பி பண்ணி டெலிட் பண்ணிடுவேன் நான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 18-50mm கிட் லென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் 2 கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் இருக்க கேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதில் பாடியில் கேமரா பாடியில் ஒரு ஒயிட் கலர் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஒயிட்டும் கரெக்டாக நேராக வச்சு ஜஸ்ட் இப்படி ஒரு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும், அவ்வளோதான் லாக் ஆயிரும். ஓப்பன் பண்ணுறதா தான் அங்கேயே பார்த்திங்கன்னா லாக் டைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா Canon கேப்பை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ பேட்டரி எல்லாமே போட்டாச்சு. Canon 700D அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் பட்டன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இப்போ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவுட் சைடில் இருக்க பட்டன் கீஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ கேமராவோட ஃப்ரண்ட் சைடு இதுதான். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டர் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்க்கான ஒரு இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சென்டரில் Canon அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா EOS 700 அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாக் டைப் லென்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்க்கான ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், முன்னாடி சைடில் வேறு எதுவும் இல்லை. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மினி மைக் சப்போர்ட் இருக்குது. நம்ம என்ன மைக் அட்டாச் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் மைக் டைப்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா HDMI போட்டும் USB போட்டும் இருக்குது. நம்ம ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அட் டைமில். அடுத்து முன்னாடி சைடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மெனு பட்டன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்ஃபோ பட்டன் இருக்குது. அப்புறம் வியூ பாயிண்டர் பார்த்திங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம்.
அடுத்து அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜூம் கீ பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் அப்படி ஜூம் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கீஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜூம் பண்ணுறதுக்கும் ஜூம் இன் பண்ணுறதுக்கும் வேணும்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே பண்ணிக்கலாம். அப்படின்னா பட்டன் கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஏவி வியூ ஃபவுண்டர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நார்மலாக எல்லா டிஎஸ்எல்ஆர் கொடுக்குற மாதிரி 4 பட்டன் ப்ளஸ் சென்டரில் செட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு ஒரு பட்டனும் ப்ளஸ் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ண யூஸ் பண்ணுறது. ஸோ மேல் சைடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டர் கவுண்ட்டு ப்ளஸ் ஐஎஸ்ஓ வேல்யூ அப்பேச்சர் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஐஎஸ்ஓ தனியாக சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு கீயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓக்கு தனியாகவே ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நைக்கானில் இந்த சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ கெனானில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரைட் சைடில் தான் இருக்கும். நமக்கு எந்த மேனுவல் செட்டிங் வேணுமோ அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் டாட்டுக்கு நேராக இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ஆன் பண்ணியாச்சு நம்ம. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிப்பு போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி கழட்டி இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு லாக் டைப் தான், அதுவும் ஓப்பன் பண்ணி சிப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிப்பு போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் க்ளீன் பண்ணிக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் மவுண்ட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடியில் ட்ரைபேட் மவுண்ட்டும் ப்ளஸ் பேட்டரி இன்செர்ட் பண்ணுறது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்க செட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா 9 ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேனுவல் மோடில் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஎஸ்ஓ ஸ்பீட் அப்படிங்கும்போது நம்ம டச் ஸ்க்ரீனில் அதில் டச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபோட்டோஸுங்க வரும்போது பார்த்தீங்கன்னா 12,800 வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஸ்ஓ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோங்கும்போது 6,000 வரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டுனா பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நமக்கு எந்த ஃப்ரேமில் வேணுமோ ஸ்லோ மோஷன் வேணும்னா நம்ம 30 ஃப்ரேமில் வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக வீடியோ அப்படிங்கும்போது 780 60 ஃப்ரேமில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா 720 வச்சு எடுப்பேன். 60 ஃப்ரேமில் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதே சூப்பராக இருக்குது ஓரளவு. மேலே கண்டினியூ ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டு 3 ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது, ஃபோக்கஸ் யூஸிங் த செலக்டட் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போதைக்கு நார்மலாக பேசிக்காக இது தெரிஞ்சால் போதும். மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Canon 700 சென்சார்லேருந்து வந்துடலாம். இப்போ நார்மலாக மொபைல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொசஸர்லேருந்து வருவோம். இல்லை டிஎஸ்எல்ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா சென்சார்லேருந்து வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா cmos சென்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cmos சென்சார் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வர பழைய மாடல் இல்லாமல் நியூ மாடல்லாம் பார்த்தீங்கன்னா cmos சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 80Dயில் கூட நம்ம இதே சென்சார் பார்க்கலாம். cmos சென்சார் பார்க்கலாம். நம்ம நார்மலாக கடையில் போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிற கடையில் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா 80Dயில் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக வரும். அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான ஒரு சென்சார் தான் பார்த்தீங்கன்னா cmos சென்சார். அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா Canon 700 இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அடுத்து Canon 700 என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Digic 5 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை பவர்ஃபுல் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Canon 80Dலும் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன இல்லை Digic 6 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6க்கும் 5க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. லைட் டிஃப்ரென்ஸ் தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் சென்சரும் போது சூப்பராகவே இருக்கும். Canon 700D பிக்சர் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் Canon 700D. ஸோ அடுத்து Canon 700Dயில் எவ்வளோ மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல் எந்த அளவு அதிகமாக இருக்கும் அந்தளவு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் டிஎஸ்எல்ஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் என்ன சென்சார் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். ஸோ மெகா பிக்சல் எதுக்கு அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா உடையாமல் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம நைக்கான் அதெல்லாம் எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு 3100 கூட பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் Canon 700 பார்த்தீங்கன்னா 700 600D கூட வெறும் பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இது கம்பேர் பண்ணும்போது Canon 700 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா cmos சென்சார் இருக்கனால சென்சார் தான் ஃபோட்டோ கிளாரிட்டிக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 18 16 24 எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்சார் எது நல்லா இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை cmos சென்சார் இருக்கனால 18 மெகா பிக்சலே ஓகே 700க்கு. என்ன Canon 700 அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 9மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நைக்கான்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வீடியோ எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருக்கட்டும் ஆட்டோ இருக்கட்டும் நார்மலாக செலக்ட் பண்ணிக்கும். இதில் ஏன் 9 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கனால 9 பார்த்தீங்கன்னா ஒரு அளவு சூப்பராகவே இருக்கும். அதனால் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் 9 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் டைப்பாக இருக்கனால ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து ஐஎஸ்ஓ ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிற போது ஐஎஸ்ஓ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6400 வரையும் தரும். பிக்சர் அப்படிங்கும்போது 12000 வரையும் நம்ம ஐஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12000 வரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஐஎஸ்ஓ எந்த லோ லைட் அந்த மாதிரி. இப்போ லோ லைட் வந்தால் 12000 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்லாம் இருக்கும்போது
நம்ம 100 வரையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து ஃப்ரேம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இல்லை பிக்சருங்கும் போது 5 ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு வரும். வீடியோங்கும் போது பார்த்திங்கன்னா 4K வீடியோலாம் கிடையாது, HD வீடியோ மட்டும் தான் 1080p வரையும் ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுக்க பார்த்திங்கன்னா 720 60 ஃப்ரேம் பர் செகண்டுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா 60 25 30 அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பர் செகண்ட் பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துக்கலாம். பிக்சருங்கும் போது 5 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்குது இல்லை முக்கியமாக. இப்போ நார்மலாக நம்ம நைக்கான் எடுத்துக்கிட்டா 5 சீரியஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகும், 3 சீரியஸில் எதுவுமே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா Canon 700 இருக்கனால 600D 650Dயில் ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்கும், வேறு எதுலேயும் வராது. ஆனால் ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்கனால யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம அதிகமாக விளாகிங்லாம் போகிறனால பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். நம்ம சேனலில் அதிகமாக விளாக் போடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கேமரா அப்படியே ஃப்ளிப் ஸ்க்ரீன் நம்ம பக்கம் திருப்பி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஃப்ளிப் ஸ்க்ரீனு. அடுத்து வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் இல்லை பார்த்திங்கன்னா டச்சும் இருக்குது. நம்ம ஃப்ளிப்லேயே பார்த்திங்கன்னா டச்சும் பண்ணிக்கலாம். இப்போ கேமரா எடுக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பட்டன்லாம் மூவ் பண்ண தேவையில்ல, ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸ்லாம் நம்ம திருப்பி எதுவும் தேவையில்ல, நம்மளே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் டச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம பட்டன் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா பட்டன் யூஸ் பண்ண இருந்தால் உடஞ்சிரும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. இல்லை பார்த்திங்கன்னா டச்சும் இருக்குது, நம்ம டச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மைக் சப்போர்ட் இருக்குது, எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மொபைலில் யூஸ் பண்ணுற மைக்கே வச்சே பார்த்திங்கன்னா நம்ம இந்த DSLR யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலானு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி எந்த DSLRமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் வந்து இருக்காது. நீங்கள் ஒரு vlog போடுறீங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் மைக் சப்போர்ட் இருக்கும், எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா Canonல பார்த்தீங்கன்னா 600D 650D 700D இது மாதிரி கேமரா. நைக்கானில் பார்த்திங்கன்னா 3 சீரியஸ்லாம் நைக்கானில் நிறைய இருக்குது, 3300 3400 5 சீரியஸில் எல்லாத்துமே மைக் இருக்கும். பட் Canonல அவ்வளோவா மைக் இருக்காது, எக்ஸ்டர்னல் மைக் இருக்காது, ஒரு சில கேமராஸ் தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு மைக்கு நீங்கள் வச்சுருக்க DSLR கேமரா இல்லைனா அப்படின்னா ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இது ஒன்று வாங்கிக்கோங்க, ஜாக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மைக் ஜாயின் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா DSLRல ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு மொபைலில் இருக்க மைக்கே கொடுத்ததுனால 3.5mm ஜாக் இருக்கனால நம்ம நார்மலாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை தேவையில்லை நமக்கு. இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா மினி HDMI போட்டும் மினி USBக்கான போட்டும் கொடுக்குறாங்க. இது வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபைல்ஸ்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு Canon பேட்டரி LP-E8 இதோட மாடல் பார்த்திங்கன்னா LP-E8. இது பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 பேட்டரி இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற DSLR கேமரா ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, 2 இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் DSLR கேமரா வாங்கும்போது ஒன்று தான் தருவாங்க, நமக்கு வேணும்னா அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரலாக ஒன்று வாங்கிடும். ஏன் அப்படிங்கும்போது ஒரு பேட்டரி வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா 1500 ஃபோட்டோஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வீடியோங்கும்போது 1.5 மணி நேரம் வரையும் வீடியோ ஷூட் பண்ணலாம். என்ன பார்த்திங்கன்னா 1500 ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஓகே தான். ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் போனால் மேக்ஸிமம் ஒரு 200 ஃபோட்டோ 300 ஃபோட்டோ எடுக்கிறதே பார்த்திங்கன்னா 2-3 ஹவர்ஸ் ஆயிரும். அதே நமக்கு வந்து போதும். அதனால் இது தேவையில்லை. இது யாருக்கு அப்படி தேவைன்னா நம்ம அதிகமாக வீடியோ எடுப்போம், vlog போடுவோம் அப்படின்னா நமக்கு தேவை. நான் அதிகமாக vlog போடுவோம், அதனால் பார்த்திங்கன்னா 2 இது வச்சுருக்கேன், நான் பேட்டரி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுப்பீங்க, யூடியூப் இங்கே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்டரியே போதும். அதர்வைஸ் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க, vlogsலாம் நிறையா போடுங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா 2 பேட்டரி கன்ஃபார்ம் தேவை, இல்லைனா சார்ஜ் பத்தாது. என்கிட்ட 2 நாள் நான் மாற்றி எடுத்துக்குவேன். அதில் பேட்டரி இல்லைனா இதில் போட்டு யூஸ் பண்ணிப்பேன், அது வரையும் அதை சார்ஜ் பண்ணிப்பேன். அடுத்து இதில் சார்ஜ் போச்சுன்னா இதை சார்ஜ் போட்டு அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து இந்த கேமராவோட வெயிட்டு, Canon 700 வெயிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம் வரும். பாடி மட்டுமே 500 கிராம் வரும். ஏன் நான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா இது பார்த்திங்கன்னா பாடி ஒரு 500 கிராம் வரும், ப்ளஸ் லென்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணால் ஒரு 750 to 800 கிராம் வரும். ஸ்டாப்பு, பாடி, பேட்டரி, சிப் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம் 750 to 800 கிராம்ஸ் வரும். இது வெயிட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம், ஒரு அசையாமல் ஃபோட்டோ ஷூட் இருக்கும்போது வெயிட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆடாது கை. இப்போ வெயிட் இல்லைனா நார்மலாக இப்படிங்க பாருங்கள், இப்படி ஆடும். நம்ம வெயிட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ட்ரக்சராக ஒரு கரெக்டாக இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஷேக் எதுவுமே இருக்காது. நல்லா வெயிட்னால கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் நல்லா நச்சுன்னு விழுவும், ஷேக் ஆகாமல் எடுக்கலாம் நம்ம வெயிட்டாக இருக்கனால. இது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஷேர் பண்ணிங்க. ஏன்னா நான் ரொம்பலாம் யூஸ் பண்ணல. ஸோ நான் கேமரா வாங்கி பார்த்திங்கன்னா 1 வீக் தாச்சு. 1 வீக் பார்த்திங்கன்னா உடனே வீடியோ போடாமல் 1 வீக் நான் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி ஃபோட்டோ ஷூட் போய் நான் யூஸ் பண்ணது மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். நான் இன்னும் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நான் ஃபுல்லாக இன்னும் நான் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்கல. நான் உள்ள இருக்க கேமரா அந்த ஒவ்வொரு மோடு டயல் அதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா மறக்காம நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்டேஜில் ஓரளவு முடிச்சாச்சு. டிஸ்அட்வான்டேஜில் நான் யூஸ் பண்ணதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் 9 தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நைக்கானெல்லாம் பார்த்திங்கன்னா 24 ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை 9மே பார்த்திங்கன்னா கிராஸ் டைப்பு. இல்லை பார்த்திங்கன்னா நோ டியூவல் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட். டியூவல் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம vlogலாம் போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ vlog போடும்போது இப்படி நம்ம ஒரு கோயிலில் போய் தூக்கிட்டு இப்படி மவுண்ட் பண்ணிடுவோம். அதில் DSLR மவுண்ட் பண்ணிட்டு இப்படி vlog போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேமரா பார்த்திங்கன்னா ஷேக் ஆகும்.
ஷேக் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால யாரை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, நம்ம பேக்ரவுண்டையா இல்லை நம்மளை ஃபோக்கஸ் பண்ணால் தெரியாது. இப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம மூஞ்சி பிளர் ஆகும், பின்னாடி இருக்கிறதுலாம் நல்லா தெரியும். திடீர்னு பின்னாடி இருக்கலாம் பிளர் ஆகும், நம்ம மூஞ்சி நல்லா தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் விலாகு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட், இப்போ நான் எடுக்கிற மாதிரி ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மேனலாக வச்சு எடுத்தால் உங்கள் ஃபேஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் ஆகும், மற்றெல்லாம் பிளரியே தெரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரே இடத்துல நின்று எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓகே ஆயிரும். மற்றபடி நீங்கள் நிறையா ஓடிட்டு நடந்துகிட்டே எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேமரா யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான், செட் ஆகாது. அதனால் உங்களுக்கு 720 அப்படின்னு தெரியல, 24 ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி பாயிண்ட் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கணும். 9 ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குனால பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஸ்டெடியாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன நான் பார்த்த வரையும் பார்த்திங்கன்னா வெயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜில் வெயிட்டு என்ன அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா வெயிட் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்டாண்டர்டாக இப்படி வச்சு கிளிக் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம் வரும். இது இல்லாமல் ஒரு கொரில்லா பேட் ட்ரை பண்ணி நீங்கள் வச்சுட்டா அது ஒரு 1.5 கிலோ வரும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ நீங்கள் ஒரே கையில் இப்படி தூக்கிட்டு இப்படி விலாக் பண்ணுற மாதிரி வரும். பார்த்துக்கோங்க, 3 கிலோ தூக்கிட்டு விலாக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இப்படி முன்னாடி வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இனிமேல் நான் இன்னும் விலாக் டிஎஸ்எல்ஆரில் போடல, ஏன்னா புதுசு, இது 1 வாரம் தான் ஆச்சு. இனிமேல் தான் விலாக் போகணும், அது எப்படின்னு சொல்லிட்டு தெரில. பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு போடுறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவு 2வது டிஸ்அட்வான்டேஜ். 3வது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நோ வைஃபை, நோ ப்ளூடூத்தும் இருக்குல்ல, ப்ளூடூத் இல்லை, ஒய்ஃபைல எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ ஃபைல் ஷேர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா 1500 3000 கூட பார்த்திங்கன்னா ஒய்ஃபை எல்லாம் இருக்குது. நம்ம ஒய்ஃபைல ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா Canon ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து தரலாம், ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடியே வந்த மாடல். இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடல்லாம் ஒய்ஃபை தராங்க, இது கொஞ்சம் முன்னாடி வந்த மாடல்னால பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃபை ப்ளூடூத்து எதுவுமே தரல. இப்போ நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணால் USB போட்டு இல்லை HDMI போட்டு இருக்குது, அப்படி இல்லையா உங்கள் சிப்பை கழட்டி நீங்கள் லேப்டாப்பில் போட்டு தான் ஏற்றுற மாதிரி வரும். அது 3 தான் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ். நான் பார்த்த வரையும் வேறு எதுவும் பெருசாக அட்வான்டேஜ் எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது மட்டும் ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணதை வச்சு மட்டும்தான் இந்த ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு மீதி ஃபுல் வீடியோ. இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட்டு, ஸோ லென்ஸை பற்றி, டைலர் பற்றி, எந்தெந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதுமாதிரி வாரம் கேமரா கிடச்சிச்சு சும்மாவே நம்ம எது வச்சாலும் ரிவ்யூ போடுவோம். கேமராவே கிடச்சிச்சு சும்மா இருமா, இதுமாதிரி வாரம் ஒரு ஃபோட்டோகிராஃபி பற்றி நம்ம போட்டுறோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி டிப்ஸு, பிகினர் டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லைனாக அப்லோட் பண்ணலாம். டெய்லியும் பார்த்திங்கன்னா நானும் அது பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ நான் நல்லா யூடியூப்லாம் போனால் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பற்றி கற்றுக்க பார்த்திங்கன்னா நிறையா பேஜ்லாம் இருக்குது. நான்லாம் பார்த்திங்கன்னா 1 வாரமாக பார்த்துட்டு இருக்கேன். நிறைய கொஞ்சம் கற்றுட்டு இருக்கேன், ஏன்னா கேமரா வாங்கி இனிமேல் டெய்லி வீடியோ போகணும்ல, அதுதான் நிறைய கற்றுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர் டிப்ஸ் எல்லாம் நிறைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பை.